முன்பொரு காலத்தில் சந்திரகிரி என்ற கிராமம் இருந்தது. இங்கே தர்மேந்திரா என்ற வியாபாரி இருந்தார். இவங்களுக்கு ராமு, சோமு என்ற 2 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. இதுல ராமு என்ற பிள்ளை மட்டும் தர்மேந்திராவுக்கு திருமணமாகி பல வருடங்கள் பிள்ளை இல்லாததால வியாபாரம் செய்ய போன இடத்துல கீழே கிடந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சார். பல வருடங்கள் கழித்துதான் சோமு 2ஆவதாக இவங்களுக்கு மகனா கிடைச்சாரு. இதனால என்னமோ சுப்புலட்சுமிக்கு ராமுவை பிடிக்கவே செய்யாது. ஆனால் தர்மேந்திரா 2 பிள்ளைகள் மீதும் ஒரே மாதிரி பாசமாவோ இருந்தார். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, ராமுக்கு சிறு வயதிலிருந்தே 2 கண்கள் தெரியாது. என்னங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னு 2 பேரையும் வர சொல்லியிருக்கேன். இப்ப என்ன விஷயத்துக்காக இவங்கள வர சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப வயசாகிவிட்டது. இன்னும் எத்தனை நாட்கள் நான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகவே நான் சம்பாதித்த சொத்துக்களை இவர்கள் இருவருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க நினைக்கிறேன். ஆமா, கீழே கிடந்து தூக்கிட்டு வந்த பிள்ளைக்கு சொத்து எழுதி வைக்க போறாரா? அதை வச்சு அவன் என்ன செய்ய போறான்? அவனுக்கே கண்ணு தெரியாது. இது இந்த மனுஷனுக்கு புரியுதா புரியலையா? தந்தையே, எனக்கு எதற்கு சொத்து? அதை வைத்து நான் என்ன செய்யப் போகிறேன்? அனைத்தையும் தம்பிக்கு கொடுத்து விடுங்கள். இல்லை, நான் இல்லாத காலத்தில் அது உனக்கு உதவும். அதுதான் அவனே சொல்கிறானே எனக்கு வேண்டாம் என்று. நீங்க எதற்கு அவனுக்கு கொடுக்கறீங்க? அவன் சொல்ற மாதிரி தம்பிக்கே மொத்தத்தையும் கொடுக்க வேண்டியது தானே. அவனுக்கு சாப்பாடு மட்டும் தினமும் கொடுக்கற மாதிரி எழுதி வாங்கிக்கோங்க. நீ கொஞ்சம் பேசாமல் இரு. எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. நான் கூறியது போலவே எனது சொத்தை சரிபாதியாக பிரித்து இருவருக்கும் கொடுத்து விட வேண்டும். இப்படி 2 பேருக்கும் சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்படியே காலங்கள் போகுது. தர்மேந்திராவும் சொத்த 2 பேத்துக்கும் சரிசமமா பகிர்ந்து கொடுத்துவிட்டு இறந்தும் போயிட்டாரு. ஒரு நாள் அந்த மனுஷன் சொத்துக்களை 2 பேருக்கும் சரிசமமா எழுதி வைத்துவிட்டு போய் சேர்ந்துட்டாரு. இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் செய்ய போறோம்னு தெரியவே இல்லை. சரிம்மா, விடுங்க, அவனும் பொழைக்கணும்ல. இதுவரையும் யார்கிட்ட சொல்லாத ரகசியத்தை உன்கிட்ட இப்ப நான் சொல்றேன். இது உங்க அப்பாவுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ராமு உண்மையிலேயே எங்களுடைய மகன் கிடையாது. அவனை உங்க அப்பா வியாபாரம் பண்ண போன இடத்துல தான் எடுத்துட்டு வந்தாரு. அப்படி இருக்கிறப்ப நம்மளோட சொத்தை அவனுக்கு எப்படி சரிபாதியா எழுதி வைக்க எனக்கு மனசு வரும். அதனாலதான் என் மனசுக்குள்ள அவனை விரட்டி விடலாமான்னு கூட தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மையா? அப்படின்னா நம்ம மொத்த சொத்துக்கோ நான் தான் வாரிசா? ஆமா, நீதான் வாரிசு. இந்த மொத்த சொத்து உனக்கு மட்டும்தான். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, அப்படின்னா என்னிடம் ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஊர்ல காட்டு பகுதிக்குள்ள ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்கு போய் இவனை விட்டுட்டு வந்துடுறேன். அவனால திரும்பவும் இங்க வரவும் முடியாது. ஊர் மக்கள் கிட்ட அவன் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான்னு சமாளிச்சிருவோம். அருமையான யோசனை. சரி, இப்பவே கூட்டி கொண்டு போ. ஒரு தொல்லை முடிஞ்சிடுச்சு நினைச்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து உனக்கு திருமணம் பண்ணி வச்சிடுவேன். இப்படியே ராமுவை காட்டுக்குள்ள தனியா கூட்டிட்டு போறாங்க. தம்பி, நாம எங்க போறோம்? அது ஒன்றும் இல்லைன்னே, நம்மளுடைய காட்டுக்கு தான் போறோம். அங்கே அடுத்து என்ன விளைச்சல் பண்ணலாம்னு பார்த்துட்டு வரதான் போறோம். அந்த குகைக்கு போறதுக்குள்ள இரவு வந்துருச்சு. உடனே சோமுக்கு ஒரு யோசனை தோணுது. அண்ணே, நம்ம நடந்து வந்ததால ரொம்ப களைப்பா இருக்கு. பக்கத்து காட்டுல ஏதோ சமையல் வேலை நடக்கிற மாதிரி தெரியுது. நான் போய் நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க உட்காருங்க, இல்லனா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இரவு வந்தது கூட தெரியாம ராமு தம்பியோட பேச்ச நம்பி மரத்து மேல ஏறி உட்கார்றாரு. இப்படி இரவு நேரத்தில் தனியா மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறப்ப 2 திருடர்கள் அந்த மரத்துக்கு கீழே வராங்க.
என்னடா இன்னைக்கு ஒண்ணு கூட கிடைக்கல. ஏதாச்சும் தங்கம் வைரம் கிடைக்கும் என்று பார்த்தால் இப்படி சாப்பாடு கூட வழி இல்லாமல் வந்துட்டோமே. இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு திருட போன இடத்துல ஒரு ரகசிய ஒண்ணு எனக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, பக்கத்து ஊர் ஜமீன்தார் உடைய மகளுக்கு ஒரு புதிய நோய் ஒன்று வந்திருக்கு. அந்த நோய் யாருக்குமே தெரியாம ரகசியமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண் பார்க்க வர்றவங்க கிட்ட மட்டும் இந்த நோயை பத்தி சொல்லி அதை எப்படியாவது குணப்படுத்தினால் அவருடைய மகளே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்கிட்ட இருக்க மொத்த சொத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துருவாரா? இது அந்த கிராம மக்கள் யாருக்குமே தெரியாது. இதனாலேயே அவருடைய மகளை யாருமே திருமணம் பண்ண முன்வர மாட்டிறாங்களா? நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த ரகசியம் எனக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு. ஆனால் நான் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அது என்னன்னா, நம்ம தினமும் வந்து ஓய்வெடுத்துக்கிற இந்த மரத்தோட இலையை பிடுங்கி கண்ணில் வச்சுக்கிட்டோம்னா பிறவியிலேயே கண் தெரியாதவர்கள் கூட கண் தெரியுமா. இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் இதை உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்படி 2 பேரும் பேசுறத மேல இருந்த ராமு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. உடனே அந்த மரத்தோட இலைய அவருடைய கண்ணுல தடவிக்கிட்டாரு. இலைய தடவுன உடனே அவருக்கு கண் பார்வை நன்றாகவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறம் மெல்ல மரத்திலிருந்து இறங்கி அந்த மரத்தோட இலையையும் பிடுங்கி மெதுவா நடந்து அந்த ஜமீன்தார் ஊருக்கு போறாரு. நேராக ஜமீன்தார் கிட்ட சென்று அவரிடம், ஐயா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உங்களுடைய மகளுக்கு ஒரு கொடிய நோய் வந்திருக்கிறதாம். அதை என்னால் சரிப்படுத்த முடியும். இந்த ரகசியத்தை நான் பெண் பார்க்க வருபவர்களை தவிர வேறு யாரிடமும் கூறவே இல்லையே. அவர்களிடமும் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன், இதை பற்றி வெளியே யாரிடமும் பேசக்கூடாது என்று. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிந்தது? அது முக்கியமில்லை. உங்கள் மகளின் உயிர்தான் முக்கியம். வாருங்கள், நான் அவர்களை காப்பாற்றுகிறேன். ஜமீன்தார் மகளை குணப்படுத்தி உடனே ராமுக்கே திருமணமும் செஞ்சு வச்சிட்டாரு. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்கிறது. இந்த செய்தியை கேட்ட சோமுவும் ராமுவை பார்க்க ஜமீன்தாரோட வீட்டுக்கு வராரு. அங்க, என்னங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? ஆமா, இது எப்படி நடந்துச்சு? ராமு நடந்த எல்லாவற்றையும் சோமு கிட்ட சொல்றாரு. இப்படியே ராமு சொன்னதை கேட்ட சோமு அதே இடத்துல மரத்து மேல ஏறி உட்கார். உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியம் எப்படி வெளியே தெரிஞ்சது? நீ என்ன சொல்ற? நேற்று இரவுதான் நான் ஒரு ரகசியத்தை சொன்னேன். நீ ஒரு ரகசியத்தை சொன்ன. ஆனால் இன்று நாம் இருவரும் பேசின அந்த ரகசியங்கள் வெளியே வந்து இந்த மரத்தின் இலையை பிடுங்கி கொண்டு போய் அந்த ஜமீன்தாரின் மகளை குணப்படுத்தி திருமணமும் நடந்து முடிந்து விட்டதாம். இதை யார் இங்கிருந்து கேட்டிருப்பார்கள்? இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒருவேளை மரத்து மேல யாரெல்லாம் இருப்பாங்களான்னு மேல அண்ணாந்து பாக்குறாங்க. மேல சோமு உட்கார்ந்திருந்தா அவனை புடிச்சு அடிச்சு கொன்றும் போட்டுறாங்க.